தற்போது புழல் மத்திய சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்கிறார். திமுக தொண்டர்கள் அவருக்கு மலர் தூவி வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். முன்னதாக இன்றைய காலை உச்சநீதிமன்றம் அவருக்கு சில நிபந்தனைகளோடு கூடிய பிணை வழங்கியதன் அடிப்படையில் அதற்கு பிறகாக தற்போது அவர் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக திமுக தொண்டர்கள் மாலை முதலே காத்திருந்த நிலையில் மலர் தூவி அவருக்கு வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜ்குமார், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு அமைச்சரவை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக கட்சி வட்டாரங்கள் கூறியதாக தெரிவித்திருந்தீர்கள். தற்போது அவர் வெளியே வந்திருக்கிறார். முதலமைச்சர் நாளை பிரதமரை சந்தித்த பிறகு சென்னைக்கு திரும்புவார். எப்போது அந்த மாற்றங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்? ஏற்கனவே திமுக தலைமை இது தொடர்பாக ஆலோசித்து வந்ததாகவும் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். அதே போன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமீபத்தில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருந்தார். அமெரிக்கா சென்று வந்ததுக்கு பிறகு இது போன்ற மாற்றத்திற்கான நிகழ்வுகள் நடக்க இருப்பதாக திமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகளும் பேசி இருந்தார்கள். தற்போது நிபந்தனை ஜாமீனில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கிறார். எனவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று கூட இரண்டு அமைச்சர்கள், முக்கியமாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, அதே போன்று அமைச்சர் முத்துசாமி பேட்டியளிக்கும் பொழுது கூட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே அவர் வகித்து வந்த பொறுப்பு அதே துறையை வழங்குவதற்கான நடவடிக்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடுப்பார் என மூத்த அமைச்சர்களும் தெரிவித்திருந்தார்கள். எனவே நாளைதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை செந்தில் பாலாஜி சென்னையில் நேரில் சந்தித்து பேச இருக்கிறார். 15 மாதங்கள் சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு நாளை முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். முதலமைச்சர் சந்திப்பு முடிந்ததுக்கு பிறகு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அதே போன்று மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த சந்திப்பு நிகழ்வுகள் அனைத்தும் முதலமைச்சரை சந்தித்ததற்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக தெரிகிறது. எனவே ஒரு சில நாட்களில் இது அமைச்சரவைக்கான மாற்றமும் அதே போன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அவர் ஏற்கனவே வகித்து வந்த அந்த துறையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த அனைத்து நடவடிக்கையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்ததற்கு பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் தெரிய வரும். உச்சநீதிமன்றம் நிபந்தனை பிணை வழங்கி இருப்பதன் அடிப்படையில தான் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். ஆனால் அவர் பிணை கேட்டு மனு தாக்கல் செய்வது என்பது இது முதன்முறை அல்ல. ஏற்கனவே சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றமாகட்டும் உயர் நீதிமன்றமாகட்டும் பிணை கேட்டு அவர் அணுகி இருக்கிறார். அங்கெல்லாம் அவருடைய மனு ரத்து செய்யப்பட்டதற்கான காரணங்கள் என்னவாக கூறப்பட்டது? ராஜ்குமார், நினைவு கூற முடியுமா இந்நேரத்தில்? அதாவது ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக பிணை வேண்டும் என உயர் நீதிமன்றத்திலும் அதே போன்று உச்ச நீதிமன்றத்திலும் அவர் பிணை வேண்டும் என வழக்கு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சார்பாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதாவது அவர் சாட்சியங்களை கலைத்து விடுவார், விசாரணைக்கான போதிய ஒத்துழைப்பு இருக்காது என தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதன் காரணமாகவே அவருக்கு கிடைக்க வேண்டிய பிணை தொடர்ந்து தாமதமாகி இருந்தது. எனினும் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து அவருடைய வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்கள் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கு நடைபெறும் போது தாக்கல் செய்திருந்தார்கள். மிக முக்கியமாக அவர் அமைச்சரவையில் இருக்கும்போது அமைச்சராக இருக்கிறார், எனவே சாட்சியங்களை கலைக்கக்கூடும் என்ற வாதங்கள் எல்லாம் அமலாக்கத்துறை பேசியிருந்தது. எனவே அதற்கு பின்னதாக தான் அமைச்சரவையிலிருந்தும் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் சென்றதுக்கு பிறகுதான் இதற்கான இருதரப்பினுடைய வாதங்கள், அமலாக்கத்துறை தரப்பினுடைய வாதங்களையும் செந்தில் பாலாஜி தரப்பினுடைய வாதங்களையும் உச்சநீதிமன்றம் கேட்டறிந்தது. அதற்கு பின்னர் தான் இன்று அதாவது இறுதி தீர்ப்பு வழங்கப்படும், அதாவது பிணை தொடர்பாக என உச்சநீதிமன்றம் தெரிவித்ததற்கு பிறகு இன்று அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உத்தரவின் அடிப்படையில் தான் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்பட்டிருந்தது. நிபந்தனை ஜாமீன் அடிப்படையிலே சிறையிலிருந்து வெளியே வருவதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக 2 நபர்கள் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 நபர்கள் பிணை உத்தரவாதம் அளிக்க வேண்டும், வாரத்திற்கு 2 நாட்கள் அமலாக்கத்துறையில் கையொப்பமிட வேண்டும் போன்ற நடவடிக்கையும், பாஸ்போர்ட் ஒப்படைக்க வேண்டும் போன்ற நிபந்தனை அடிப்படையில் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று இந்த வழக்கு தொடர்பான விசாரணை சென்னையினுடைய அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. எனவே நிபந்தனை ஜாமீன் அளிக்கப்பட்டாலும் இன்று அமர்வு நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணை
அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்னிலையில் இன்று விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையில் தான் இரண்டு பேர் அளிக்கக்கூடிய உத்தரவாதம் விசாரணை அதிகாரியிடம் தாக்கல் செய்யுங்கள் என்ற ஒரு தகவலை முன்பே தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் 2 நபர்கள் அவர்களுடைய உறவினர்கள் பிணை உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய நபர்களுடைய ஆவணங்களும் அவர் கொடுத்திருந்தக்கூடிய உத்தரவாதங்களையும் நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் பரிசீலனை செய்திருந்தார். முழுமையான விவரங்களும் அதே போன்று அமலாக்கத்துறை பிணையிலிருந்து வெளியே வருவதற்கான ஆட்சேபனை எதுவும் இல்லை என அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் அமர்வு நீதிமன்றத்தில் மாலை 5:45 மணிக்கு தெரிவித்ததற்கு பிறகுதான் முழுமையான நடைமுறைகள் முடிக்கப்பட்டு அமர்வு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நகல்கள் சிறைத்துறைக்கு வழங்கப்பட்டது. சிறைத்துறை அதிகாரிகள் அனைத்து நடைமுறைகளையும் முடித்ததற்கு பிறகுதான் சற்று நேரத்தில் புழல் சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வந்து தொண்டர்களை சந்தித்திருக்கிறார். உயர் பதவியில் இருப்பவர்கள் சிறைக்கு சென்று வெளியே வருவது தொடர்பாக பல்வேறு மாநிலங்களோடு ஒப்பிட்டு சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ஏன்னா டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆகட்டும், அவர்களும் சிறைக்கு சென்று வெளியே வந்தவர்கள் என்பதன் அடிப்படையில் அதோட ஒப்பிட்டு செந்தில் பாலாஜியை பார்க்கும்போது இல்லை, இது வேறு விதம் என்று கூறுகிறார் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ. எவ்வாறாக வேறுபடுகிறது? சிறையிலிருந்து வெளியே வந்தாலும் அமைச்சராவதற்கு தடை இல்லை என்று அவர்கள் தரப்பில் முன்வைக்கக்கூடிய சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் என்னென்ன ராஜ்குமார்? ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பான, அதாவது அவருக்கு பிணை வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையில் செந்தில் பாலாஜியினுடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ இது தொடர்பாகவும் பேசியிருந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே, அதாவது அமலாக்கத்துறை இந்த வழக்கு பதிவு செய்ததன் அடிப்படையில் பிறகே தொடர்ச்சியாக என்ஆர் இளங்கோ செந்தில் பாலாஜி தரப்பினுடைய வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் அல்லது உச்ச நீதிமன்றத்திலும் தொடர்ந்து அதற்கான வழக்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இன்று கொடுக்கப்பட்ட அந்த பிணை உத்தரவாதத்தின் அடிப்படையில் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்த அந்த கருத்துக்களை அனைத்தையுமே பேசியிருந்தார். எனவே இதில், அதாவது ஏற்கனவே அவர் அமைச்சராக இருந்தார். அதற்கு பின்னதாக இந்த வழக்கு நடத்த ஒத்துழைப்புக்கும் வழக்கு நடைபெறுவதற்காகவே அமைச்சரவையிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டிருந்தார் செந்தில் பாலாஜி. எனவே தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பான நிபந்தனை ஜாமீன் வழங்கப்படக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றம் தெரிவிக்கக்கூடிய நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக என்ஆர் இளங்கோ தெரிவித்திருக்கிறார். எனவே என்னென்ன நிபந்தனைகள் அவர் பின்பற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எனவே அவர் அமைச்சராக தொடர்வதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் உச்சநீதிமன்றம் தெரிவிக்கவில்லை. சில நிபந்தனைகள் அவர் பின்பற்ற வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அமைச்சராவதற்கான எந்த விதமான இடையூறும் இல்லை என்ற ஒரு தகவலை தான் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தற்போது நிபந்தனை அளிக்கப்பட்டதில் அவருக்கு சில வரைமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும். அதே போன்று 2 நபர்கள் செந்தில் பாலாஜியினுடைய உறவினர்கள் 2 பேர் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிணை உத்தரவாதம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட நடவடிக்கையும் வாரத்திற்கு 2 முறை சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்தில் கையொப்பமிட வேண்டும் போன்ற நிபந்தனைகள் அனைத்தும் விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற நடைமுறைதான் அவர் பின்பற்றுவார் போன்ற தகவல்களை மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தெரிவித்திருந்தார். செந்தில் பாலாஜி வெளியே வந்த பிறகு அமைச்சராவதற்கு தடை இல்லை என்று அவர் தரப்பு வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக பேசும்போது முதலமைச்சர் முன்னதாகவே சூசகமாக மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இவருடைய துறையான மின்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, இந்த துறைகள் தற்போது யார் வசம் இருக்கின்றன? இந்த மாற்றத்தை தவிர வேறு ஏதேனும் மாற்றங்கள் அமைச்சரவையில் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் சொல்றாங்களா? ஏற்கனவே அமைச்சராக செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் நீடிக்கும் பொழுது அவர் வசம் மின்சாரத்துறை இருந்தது. அந்த மின்சாரத்துறை இருந்ததற்கு பிறகுதான் அவர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய இலாக்கா மாற்றப்பட்டது. தொடர்ச்சியாக தற்போது அவர் நிபந்தனை ஜாமீன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக திமுக வட்டாரங்கள் அடிப்படையிலும் திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் அடிப்படையில் பேசும்பொழுது அமைச்சரவை மாற்றத்திற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்ற தகவலையும் கடந்த 24ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பேசியிருந்தார். எனவே அதே போன்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் வந்ததுக்கு பிறகு ஏற்கனவே அவர் வகித்து வந்த
மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை மற்றும் மின்சாரத்துறை அவரிடமே ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அமைச்சரவை மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் அவருக்கு ஏற்கனவே வகித்து வந்த அந்த துறை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவருமே கடந்த காலங்களில் பேசியிருக்கிறார்கள். எனவே அமைச்சரவை மாற்றம் நோக்கி அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லி சென்று நாளை திரும்பக்கூடிய நிலையில் நேரில் சந்தித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க இருக்கிறார். அதற்கு பின்னதாக தான் இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்தான வாய்ப்புகளும் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையும் இருப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது.